வலியுறுத்துகின்றது. அதை நாங்கள் செய்கின்றோம் என்று 2009 கொண்டு வந்தார்கள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஆனால் நாம் கண்கூட 15 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம்? உரையாடல் யாருக்கும் நடக்கவில்லை என்று பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அரசாங்கங்கள் நாங்கள் கட்டாய கல்வி கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்களோ அந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஆண்டான் அடிமை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறம் என்பது ஒன்றாக இருந்தால், பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் இணைந்திருக்கக்கூடிய அறிவீட்டலும் அறிவூட்டலும் சனாதனத்தால் சிதைந்த அறிவு பண்பு என்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தின் இடைவெளியிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். அந்த புத்தகத்தை பற்றி அதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை கூறுவதற்கு முன்பாக, நாம் அனைவரும் அறிந்த உலகமறையான திருக்குறள் கூறுவது போல், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற அந்த மிக எளிமையான குறள் என்ன ஒரு பொருளை கடத்துகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஒரு சமுதாயத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், மிகவும் குறிப்பாக இல்லறத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால், இல்லறம் என்பதே இல்லை என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்ததைத்தான் இந்த உலகமறையான திருக்குறள் கூறுகின்றது. ஆனால் வெறும் அன்பு மட்டுமல்ல, அரண் வேண்டும். அரண் என்றால் அதில் எல்லா விதமான அறமும் அங்கே சேர்ந்துவிடும். இந்த குறளை திருவள்ளுவர் அவர்கள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருப்பார் என்பது நமக்கு ஒரு வரலாற்று பூர்வமான விஷயமாக இருந்தாலும், ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும், அது திருவள்ளுவர் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய காலமாக இருந்தால் அன்றைய காலகட்டத்தினுடைய அறம், அதற்கு பின்னால் வந்த பல்வேறு சமுதாயத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி கட்டங்களிலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமுதாயத்தினுடைய மாறுபட்ட சூழ்நிலைகளிலே அறம் என்பதற்கான பொருள் என்பது மாறிக்கொண்டே வந்திருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்தது போல, ஆண்டான் அடிமை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறம் என்பது ஒன்றாக இருந்தால், நிலப்பிரபுக்களும் மன்னர்களும் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் இருந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு அறம் என்பது வேறு விதமாகத்தான் இருந்திருக்கும். இப்பொழுது நாம் பார்க்கின்றோமே, ஜனநாயக சமுதாயம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமுதாயத்தில் அறம் என்பதற்கு பொருள் நிச்சயமாக வேறுவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்தந்த குறிப்பிட்ட சமூக சூழலிலே அறம் என்பதை நாம் எது அறம் என்று கருதுகின்றோமோ அந்த அறத்தின் வழியிலே ஒழுகவில்லை என்று சொன்னால், ஒரு தனி மனித வாழ்வு, இல்லற வாழ்வு சிறக்காது என்பதை உலகமறை திருக்குறள் கூறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பும் உரையாடலும் இல்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயம் தழைக்காது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்று நான் கருதுகின்றேன். எப்படி அன்பும் அறமும் இல்லை என்று சொன்னால் இல்லறம் சிறக்காதோ, அதே போன்று அன்பும் உரையாடலும் இல்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயமே சிறக்காது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இங்கே அன்பு என்பதற்கு மீண்டும் ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை. ஆனால் உரையாடல் என்றால் என்ன? இங்கே உரையாடல் என்பது இந்த புத்தகம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது, சமுதாயத்தில் பல்வேறு வெவ்வேறு படிநிலைகளில் மக்கள் இருக்கின்றார்கள். அது பணக்காரன் ஏழை என்ற படிநிலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண் பெண் என்ற அந்த
பெண்பால் ஆண்பால் என்ற அந்த வேற்றுமை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயம் உருவாக்கி இருக்கின்றதே ஒரு சாதிய முறை, சமுதாயத்தினுடைய வளர்ச்சி போக்கிலே உருவானதே ஒரு சாதிய முறை, அதில் சொல்லப்படக்கூடிய மேல் சாதி கீழ் சாதி என்ற ஒரு படிநிலையாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து விதமான பாகுபாடுகளுக்கு இடையிலே உரையாடல் என்பது ஒன்று இல்லாமல் போய்விட்டால் இந்த பாகுபாடுகள் காலத்திற்கும் நிலைத்தே நிற்கும். அதில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளும் பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் கூர்மையடைந்தே கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். அங்கே உரையாடல் என்ன செய்ய முடியும் என்று நாம் கேட்கலாம். உரையாடலில் தான் எல்லாமே இருக்கின்றது. இரு வேற்றுமையான வெவ்வேறு படிநிலைமையில் இருக்கக்கூடிய இருவர், ஒரு பணக்காரன் ஒரு ஏழை, ஒரே சம அளவில் உட்கார்ந்து உரையாடக்கூடிய ஒரு சூழ்நிலைமையை ஒரு சமுதாயம் உருவாக்கியது என்று சொன்னால் நிச்சயமாக வேற்றுமைகளை களையக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். அல்லது பணக்காரன் ஏழை என்ற ஒரு சூழ்நிலைமையே இருக்கக்கூடாது என்று ஒரு குழுவினர் சேர்ந்து யோசித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான தீர்வை நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். ஆக இங்கே உரையாடல் என்பது எதை வலியுறுத்துகிறது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், முதலில் பிரச்சனை என்ன என்பதை நாம் ஆய்ந்து கண்டுபிடிப்பதில் தான் உரையாடலுடைய முக்கியத்துவமே இருக்கின்றது. ஒரு பிரச்சனையினுடைய அடிப்படை காரணத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே உரையாடல் என்பது ஒரு இன்றைய சமுதாயத்தினுடைய அறமாக திகழக்கூடிய ஜனநாயகபூர்வமான ஒரு உரையாடல் நடந்தது என்று சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வையும் அந்த சமுதாயத்தில் அங்கே உரையாடலில் ஈடுபடுபவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்படி என்று சொன்னால் இங்கே என்ன இல்லாமல் இருக்கிறது என்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இங்கே இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அறிவூட்டலையும் பற்றி பேசுகின்றது. அதாவது அறிவை பெறுவதை பற்றியும் அறிவை வளர்ப்பதை பற்றியும் பேசுகின்றது. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த புத்தகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய உரையாடல், அந்த உரையாடல் என்பது இன்று நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே கல்வியிலே எப்படி இருக்கின்றது என்ற ஒரு அம்சத்தை மட்டும் கூறிவிட்டு நான் இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது கல்வி அல்லது கல்வி கொள்கை என்று வந்துவிட்டால், உதாரணத்திற்கு 2009 கொண்டு வரப்பட்ட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எதை வலியுறுத்தியது என்று நமக்கு தெரியும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று அரசியல் சாசனத்திலே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்று இருக்கின்றது. 6 to 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி, அதைத்தான் அரசியல் சாசனம் வலியுறுத்துகின்றது. அதை நாங்கள் செய்கின்றோம் என்று 2009 கொண்டு வந்தார்கள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஆனால் நாம் கண்கூட 15 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை உங்களிடம் நான் இங்கே இதை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இது என்னவென்று சொன்னால், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009, வேர் டு வி ஸ்டாண்ட் என்ற இந்த புத்தகம். இது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2024 என்ற இந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நான் இங்கே உங்களிடம் வாசித்து காட்ட கடமைப்பட்டுள்ளேன். என்னவென்று சொன்னால், அதாவது நீங்கள் இது ஒரே ஒரு அம்சத்தை தான் இங்கே என்ன நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சொன்னால், அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், பள்ளிகளை விட்டு மாணவர்கள், it can be noted that even after 14 years of coming up with this provision, not all children are attending the schools and there are still many children who are found out of school. The data that was shared as a reply to the unstarred question in the Rajya Sabha in February 2023 highlights that there are about 9.3 lakh out of school children at the elementary level and 3.2 lakh out of school children at the secondary level. அதாவது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 9.3 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் எங்கே என்று சொன்னால் பிரைமரி லெவல், அடிப்படையில் 1 to 8ஆம் வகுப்பு கூட வைத்துக் கொள்ளலாம். 9.3 லட்சம் மாணவர்கள் அவுட் ஆஃப் ஸ்கூல், அதாவது பள்ளிக்கே போகவில்லை. 3.2 லட்சம் மாணவர்கள், அதாவது ஏற்கனவே பள்ளிக்கு வந்தவர்கள், பிரைமரி ஸ்கூலுக்கு வந்தவர்கள், அவர்களில் 3.2 லட்சம் பேர் 2ஆம் கட்டத்திற்கு செகண்டரி லெவலுக்கு செல்லவில்லை.
ஒரு நாடு சந்திரனுக்கு மீண்டும் மீண்டும் நாம் ராக்கெட்டுகளை ஏவி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வளர்ச்சியடைந்த ஒரு நாடு, லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னும் பள்ளிக்கே செல்லவில்லை என்று ரைட் டு எஜுகேஷன் ஆக்டினுடைய நிலையை பற்றி அரசாங்க புள்ளி விவரங்களை எடுத்து அரசாங்கத்துடைய ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட டாக்குமெண்ட் இது. சொல்கிறது என்று சொன்னால், நாம் எங்கே காணாமல் போனோம், நாம் எங்கே தொலைந்து போனோம் என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், இங்கே உரையாடல் என்பது நடத்தப்படவில்லை. உரையாடல் யாருக்கும் நடக்கவில்லை என்று பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அரசாங்கங்கள் நாங்கள் கட்டாய கல்வி கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்களோ அந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே உரையாடல் என்பது நடக்கவில்லை. உரையாடல் நடக்காமல், உரையாடலை அதனுடைய தர்க்க ரீதியான முடிவுக்கு கொண்டு செல்லும் வரை அந்த உரையாடலை தொடராமல் நிச்சயமாக தீர்வு என்பது கிடைக்காது. ஆக நான் என்ன இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன் என்று சொன்னால், இன்றைய தினம் வெளியிடப்படவிருக்கின்ற இந்த புத்தகம் அன்பையும் உரையாடலையும் வலியுறுத்துகின்றது. எங்கெல்லாம் தேவையோ, எப்பொழுதெல்லாம் தேவையோ, எப்படியெல்லாம் தேவையோ அத்தனை உரையாடல்களும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்றது. அப்படிப்பட்ட இந்த காலத்திற்கு மிக மிக தேவையான ஒரு புத்தகம் இங்கே நம்மிடையே இன்றைய தினம் வெளியிடப்படவிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் உங்களிடம் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்று அமைகின்றேன்.